நம்ம வாழ்க்கையில புயல் அடிக்கிற மாதிரி கஷ்டங்கள் வரும்போது மனிதர்களுக்கு பொதுவா 2 விதமான மனநிலை இருக்கும். ஒண்ணு பசுமாடு மனநிலை. இன்னொன்னு காட்டெருமை மனநிலை. இதுல நீங்க எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது தெரிஞ்சுக்க இந்த ரீல முழுசா பாருங்க. வணக்கம். நான் உங்க டாக்டர் ஹரிநாராயணன். பசுமாடும், காட்டெருமையும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும், ஒரு புயல் வரும்போது அது 2ம் நடந்துக்கிற விதம் வேற வேற. பசு மனநிலை என்னன்னா, புயல் வரும்போது பசுமாடுகள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்துக்கும். அப்புறம் புயல விட்டு விலகி ஓட ஆரம்பிக்கும். ஆனா புயல் அத விட வேகமா வந்து பசுகள தாக்கும். இதனால அந்த மாடுகள் ரொம்ப நேரம் புயல்ல சிக்கி கஷ்டப்படும். இதுதான் தவிர்க்கிற மனநிலை. அதாவது நம்ம கஷ்டத்த கண்டு ஓடுனா, அது இன்னும் பெருசாகி நம்மள விடாம தொரத்தும். ஆனா காட்டெருமை மனநிலை என்னன்னா, காட்டெருமைகள் புயலை பார்த்ததும் அத நோக்கி நடக்க ஆரம்பிக்கும். காத்து எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் நேரா போகும். இதனால புயலை அதுங்க சீக்கிரமா கடந்து போயிடும். முக்கியமா புயலுக்கு அடுத்த பக்கம் இருக்கிற வெளிச்சத்துக்கு சீக்கிரமாவே வந்துரும். இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான வாழ்க்கை பாடம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில எப்பவுமே 2 வழிகள் இருக்கு. ஒண்ணு பசுமாடு மாதிரி பிரச்சனைய கண்டு பயந்து ஓடுறது. இன்னொன்னு காட்டெருமை மாதிரி கஷ்டத்தை ஏத்துக்கிட்டு அதை எதிர்த்து நிக்கிறது. நமக்கு ஒரு விஷயம் கஷ்டமா இல்ல பயமா இருக்குன்னா, அதுக்கு நம்ம மூளை கத்துக்க ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அந்த கஷ்டம் தான் நம்ம மூளையில புது வழிகளை உருவாக்குது. ஒரு விஷயத்த நீங்க திரும்ப திரும்ப தைரியமா செய்யும்போது, அந்த பயம் தானாவே குறைஞ்சு போயிடும். அதனால வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது, "ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது?" அப்படின்னு நொந்து போய் உட்காராதீங்க. கஷ்டம் வரும்போது காட்டெருமை மாதிரி இருங்க. கஷ்டத்த கண்டு ஓடாதீங்க. அத நோக்கி நடங்க. ஏன்னா, அந்த டிஸ்கம்ஃபர்ட் தான் உங்க மூளைய பலப்படுத்தும். உங்க வாழ்க்கைய மாத்தும். இப்போ சொல்லுங்க, நீங்க பசுவா இல்ல காட்டெருமையா? கமெண்ட்ல பைசன்னு டைப் பண்ணுங்க. வாழ்க்கையில பெருசா வளரணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நெனைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இத ஷேர் பண்ணுங்க. ஐ'll see you soon.